அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய அன்பிற்கினிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தமிழக பாஜக தலைவராக வருவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நானும் அவருக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தேன். அவர் முதல்ல அரசியல் கொண்டு வந்ததும் நான் தான். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக. அதற்கு பிறகு பாஜகவில் ரஜினி சார் வரல அரசியல்னால அவர் பிஜேபியில் இணைந்தார். அவர் இணைஞ்சதுலேருந்து அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இளைஞர்கள் இருந்தது. அவர் ஒரு சரியான ரூட்டில் போவார். நான் ஆரம்பத்தில் வழி நடத்தினேன். அவர் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணார். இந்த குளத்தூரில் கூட போயிட்டு ஆய்வுலாம் மேற்கொண்டார். பல விஷயங்களை அவர் செஞ்சார். அவர் மிகப்பெரிய அளவில் அவருக்கு எம்எல்ஏ ஆக்கி, அவர் டெப்டி சிஎம்மாக ஆக்கி, அவரை முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சராக, ஒரு படித்த இளைஞர் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இளைஞர்களில் 2 பேருக்கு எனக்கு சாய்ஸ். ஒன்று நம்ம கருத்து வேறுபாடு என்ன இருந்தாலும் உதயநிதி அவர்கள் ஒரு இளைஞர் அப்படின்ற முறையில் அவருக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியெலாம் கொடுக்கணும், அவருக்கு சீட்டு கொடுக்கணும், எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், அவரை நீங்கள் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையிலும் நான் திமுகவில் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு காரணம் கட்சி மாறுபாடு இல்லாமல் நான் சில காய் நகர்த்துவேன். எல்லா அரசியல் கட்சிகள்லையும் நான் காய் நகர்த்துவேன். அப்படி தான் பல்வேறு விஷயங்கள் பண்ணுவேன். அப்போது பாஜகவிலையும் அண்ணாமலை அவர்களை கொண்டு காய் நகர்த்தும் பொழுது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் சிறப்பாக பண்ணார். ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. திடீர்னு அவர்கிட்ட யாரோ ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்களோ என்னன்னு தெரியல, தவறாக வழிநடத்தினான்னு தெரியல. அதற்கு பிறகு அவர் மேலே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் மேலே நெகட்டிவ் விமர்சனம் நிறைய வந்தது. அவர் நிறைய ட்ரோல் பண்ணப்பட்டார். இப்படிலாம் நடக்கும், அண்ணாமலை எல்லாம் செய்யாதீங்க தம்பி, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு பல முறை ரொம்ப பணிவாக, ரொம்ப அன்போட கரிசனையோடு நான் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கடிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. நான் எப்போவுமே யார்கிட்டையும் கோபமாக பேசவே மாட்டேன். ரொம்ப சாஃப்டாக அன்பாக இருக்கிறவன் நான். திட்டுறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் திட்டுறது வேறு, கடிந்து கொள்ளுதல் வேலை. கடிந்து கொள்ளுதல்னால் ஒரு தப்பு ஒரு தப்பான விஷயத்தில் போயிட்டு அவங்க அழிஞ்சிருவாங்களோ, அழிவு பாதைக்கு போயிடுவாங்களோ, அவங்களுடைய என்ன சொல்கிறது, தவறான முடிவு அவங்களுக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில், அந்த ஒரு எச்சரிக்கையில், ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம கொஞ்சம் கடிந்து பேசுகிறோம். அது சில பேர் கமெண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, ஆனாலும் சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக சொல்லிடுறோம்ல, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுதான். ஸோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி கடுமையாக விமர்சனம் வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டாங்க. இப்போது அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு புரியுது, எனக்கு நீங்கள் நினைக்கிறதுலாம் புரியுது. அண்ணாமலை அவர்கள் நம்மளோட தமிழக பாஜக தலைவர் வர மாட்டாரா? அவர் தமிழ்நாடு சிஎம் ஆக மாட்டாரா? அவர் டெப்டி சிஎம்மாக வர மாட்டாரா? நீங்கள் என்ன தான் ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன தான் பிளான் வச்சுருக்கீங்க, பெரிய பிஜேபி கிங் மேக்கர்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க எங்கள் அண்ணாமலைக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட எனக்கு ஆதங்கம் அதிகம். அண்ணாமலை அவர்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, இப்படி ஒரு பதவி நீக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்ற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் அதை கடவுள்கிட்ட, அது ராஜதந்திரமாக இருந்தாலும் அதை அந்த விஷயத்தை நான் கடவுள்கிட்ட பல முறை வேண்டுவேன். 1000 முறை வேண்டிக்கிட்டே இருப்பேன். இதை நான் செய்யணுமா ஆண்டவா, இதை செஞ்சுதாகணுமா அப்படின்னும் போது, இல்லை இதை செய்யணும், வேறு வழியே இல்லைன்னும் போது தான் அந்த வியூகத்தை நான் கையில் எடுப்பேன். அது வரைக்கும் நான் கெட்ட விஷயம் பண்ண மாட்டேன். நல்ல விஷயம்னா சந்தோஷமாக பண்ணிவிடுவேன். எல்லாருக்கும் ஒரு பதவி வாங்கி கொடுக்குறது, ஒரு எம்பி சீட் வாங்கி கொடுக்குறது, கட்சியில் சில நல்ல புது பிரிவுகளை உருவாக்குறது, கட்சியோட ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணுறது, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன். ஆனால் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ஒரு வியூகம் அதனால் அவங்க பதவி பறிப்போகும், பதவி பறிக்கணும், அவங்கள கட்சியில் நீக்கணும், அவங்கள பதவியிலேருந்து இறக்கணும், அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் நீக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்களுக்காகவும் நம்ம கட்சி நலனுக்காகவும் சில விஷயம் நம்ம விருப்பம் இல்லைனா கூட செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இறைவன் நம்மளை உட்படுத்துகிறார். அப்போ இறைவனுடைய கட்டளையை, இறைவனுடைய தர்மத்தை ஏற்று நம்ம நடக்கும்போது அதை மீறவே முடியாது. அப்படி சில தர்ம சங்கடங்கள் நிகழ்ந்திருக்கலாம்.
அதை வந்து நீங்கள் இப்போ வந்து மனசில் வச்சுக்காதீங்க. நான் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு பல முறை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை ஒரு முறை வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத தான் மோடி அவர்கள் செய்வார். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை தலைவராக போடணுன்னா எவ்வளோ பேர் உங்கள் கூட இருந்தாங்க. நீங்கள் பணம்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து இந்த டிடிஎஸ் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் ஜேவிசி ஸ்ரீராம், அப்புறம் கோலகல சீனிவாசு, அப்புறம் துக்ளக் குருமூர்த்தி அவர்கள், அப்புறம் துக்ளக் பத்திரிகை ஒட்டுமொத்தமாக, அப்புறம் தினமலர் பத்திரிகை, எல்லாரும் வந்து மோடி அவர்களோட நட்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாராலேயும் உங்களுக்கு வந்து தலைவர் பதவி வாங்கி தர முடியலன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த காரணம் வந்து எனக்கு தெரியும், காரண காரியங்கள். நான் மோடி அவர்கள்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார்னா, அவர் ரெக்வஸ்ட் கூட கிடையாது, ஆனால் ஒரு அன்போட உரிமையோடு கேட்கலாம். அண்ணாமலை யாரும் இங்கே அடிமையும் கிடையாது, யாரும் இங்கே அரசரும் கிடையாது, நம்ம எல்லாரும் வந்து சமம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அவ்வளோதான். அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு அண்ணன் தம்பின்ற மாதிரி, செந்திலண்ணா எனக்கு வந்து நீங்கள் தான் தலைவராக கொண்டு வந்தீங்க, ஏதோ நடுவில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஏதோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு மறுபடியும் தலைவர் பதவி வேணும்ண்ணா, உங்கள் தம்பிக்கு நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு உரிமையாக கேளுங்க என்கிட்ட. நான் உங்ககிட்ட பணம்லாம் பறிக்கிற ஆள் கிடையாது, பணம்லாம் கேட்க மாட்டேன். ஸோ எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம கட்சி நலன், நம்ம எதிர்காலம் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ யாருக்கும் வந்து யார் மனசை புண்படுத்தாமல் நல்லது செய்யணும், அவ்வளோதான். அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் ஏன் வாய்ப்பு கொடுக்குறேன். சில பேர் கூட நினைக்கலாம், ஏன் சார் நீங்கள் வந்து பணமும் வாங்க மாட்டேன்றீங்க, இப்போ எதுக்கு சார் அண்ணாமலை கெஞ்சுறீங்கன்னா, என்னால் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை பாழாயிடுச்சோ, என்னால் ஒருத்தருடைய எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுல்ல, அந்த பழிபாவத்துக்கு நான் எப்படி வந்து ஆளாகிறது, அது என் மனசாட்சி குத்தம் இல்லை. என்னென்னாலும் அண்ணாமலை வளரக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ், அவருக்கு அரசியல் நிறைய எதிர்காலம் இருக்குது. அப்போ அவரை வந்து நம்ம தலைவர் நீக்கிட்டு இது பண்ணுறதுனால அவருடைய வாழ்க்கையை வந்து நம்மளால் ஏதோ கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும். நான் எப்பவுமே யாருக்கும் கெடுதல் செய்ய நினச்சதில்லை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள், அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் நீங்கள் உரிமையோட செந்திலனா எனக்கு வந்து இந்த பதவி வேணும்ண்ணா, என்னை வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக செய்கிறேன். நான் சொன்னால் மோடி அவர்கள் தட்ட மாட்டார். ஏன்னா நான் சொல்கிற விதமே வேறு. நான் சொல்கிறத மோடி அவர்கள் கண்டிப்பாக கேட்பார், அதை மீறவே மாட்டார். மோடி அவர்கள் சொல்கிறது தான் அமித்ஷா அவர்களும் முன்மொழிவார். இதுதான் இங்கே ரகசியம். வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியூகமே தெரியாது. சும்மா அண்ணாமலை பணம் வாங்கிட்டு அண்ணாமலை அவர்களை ஏமாத்துறாங்க. பாவம் அண்ணாமலை அவர் வந்து நிறைய ஏமாத்துறாங்க. அவருக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு வந்தே மாதரம்ன்ற பாடலுக்கு வந்து ஏதோ பொறுப்பாளர்லாம் அவரை போட்டிருக்காங்க. அதை பற்றி மரியாதைக்குரிய அண்ணன் கேடிஆர் அவர்கள் வந்து கேடி ராகவன் அவர்கள் வந்து அண்மையில் ஒரு உரையாற்றினார். நேற்றுக்கு நினைக்கிறேன் நான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக உரையாற்றியிருந்தார். நம்ம கட்சிக்கு நல்லா சிறப்பாக செயல்படுத்த கேடி ராகவன் மேலே திடீர்னு ஒரு பழி வந்தது. இதுக்கெல்லாம் அண்ணாமலை மேலே காரணம் சொல்லப்பட்டது. எது இருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருவோம். அப்படியே திரும்ப அதை கிளற வேண்டாம். நடந்துச்சு. இனிமேல் நடக்கிற விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கணும். அதனால் அண்ணாமலை அவர்களை வந்து தலைவராக்குறதோ, அவரை வந்து டெப்டி சிஎம் ஆக்குறதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். தமிழ்நாட்டில் நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பாஜக கூட்டணி ஆட்சி, என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வரணும், ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கு பெறணும்னு நினைக்கும் போது ஆக்கப்பூர்வமாக அதற்கு என்ன செய்யணுமோ அதான் பண்ணணும். மனசில் இருக்க கசப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், என்னால் முடியுன்றது அண்ணாமலைக்கு தெரியும். என் மேலே வருத்தம் இருக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு. நான் ஏதோ உங்களுக்கு தவறாக கொஞ்சம் கோபமாக பேசியிருந்தா உங்கள் மேலே இருக்க அன்பின் மிகுதியினால் உங்களுக்கு கெடுதல் வந்துடக்கூடாதுன்றக்காக நான் பேசினேன் தவிர, மற்றபடி உங்களை நல்வழிப்படுத்த தான் பேசினேன் தவிர, மற்றபடி எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியே இல்லை. நான் யாரையும் எதிரியாக பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததை நினச்சி நான் பல முறை வருத்தப்பட்டிருக்கேன். அப்படி பேசிட்டோமே, நம்ம இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன். எப்போவுமே எல்லோரும் அன்போடு வழி நடத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அன்பு தாங்க இந்த உலகத்திலேயே வந்து சிறந்தது. சண்டை போடுறதுலாம் வந்து ரொம்ப அது வந்து ஃபைனல். பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, சாம தான பேத தண்டம்னு. ஸோ சாமம்னா தர்மத்தை எடுத்து ஓதுதல், தானம்னா நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். ஒன்று தர்மத்தை எடுத்து சொல்லணும், அதன் மூலமாக பிரச்சனை முடியும். இன்னொன்று வந்து இதை தானம் கொடுத்தா அது பிரச்சனை முடியும். பேதம்னா 2 நபர்களுக்குள்ள பேதத்தை ஏற்படுத்தினா அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, அது ஒரு பேதம் ஏற்படும், அது ஒரு ஃபைட்டிங் டெக்னிக். ஓகேவா? நம்ம வந்து நேரடியாக களத்தில் போய் சண்டை பண்ண அவசியம் இல்லை. கடைசியில் வந்தது தான் வந்து தண்டம்ன்றது. நம்ம நேரடியாக இறங்கி களத்தில் யார் அந்த 2 ஒன்று பார்த்துறது இறங்குவோம்ல, அதுதான். ஸோ அது இப்போவுமே பெரியவங்க ஒன்று எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இறைவன் வகுத்த வழியில் எடுத்த உடனே சண்டைக்கு போயிடக்கூடாது. அப்போ கடைசியாக தான் போடணும்னு இருக்குது. அப்போது தர்மத்தை எடுத்து சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தானத்தை கொடுத்து சரி பண்ணணும். அதுவும் இல்லைன்னா 2 பேருக்கு பேதத்தை ஏற்படுத்தணும். வேறு வழியாக இல்லை, நம்ம இறங்கி தான் அவனும் களத்தில் சண்டை போட்டு தான் அப்போ சண்டை போடணும். இதுதான் வந்து சூட்சமம். அப்போது சண்டைன்றது கடவுளும் சரி, நம்ம முன்னோர்களும் சரி, அதை கடைசியாக வச்சுருக்காங்க. எடுத்தோடனே சண்டைக்கு போகக்கூடாது. அதனால் அதில் யாருக்கும் விருப்பமும் இல்லை, சமாதானம் தான் எல்லோரும் விரும்புகிறது. அப்போது இந்த விஷயத்தில் வந்து நாம் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறாரு. வேறு வழி இல்லைனாக்கா ஒருத்தர் அழிக்கிறது கடவுள் பார்த்துப்பார். கடவுள் கையில் ஒப்படைச்சிருவோம். நம்ம வேலை இல்லை அழிக்கிறது. அது சத்திரியர்கள் குணம். சத்திரியர்கள் அதை பண்ணுவாங்க.
சத்திரிய தர்மத்தையும் நான் தேவைப்பட்டால் நான் கடைபிடிப்பேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். நான் வந்து புத்தியில் பிராமணனாகவும், வீரத்தில் சத்திரியனாகவும், பிஸ்னஸில் வைசியனாகவும், கடின உழைப்புன்னு வந்தால் சூத்திரனாகவும், 4 வர்ணத்தையும் இறைவன் கொடுத்த சமமாக பாவிக்கிற இறைவன் கொடுத்த அந்த சமமாக பாவிக்கிற அந்த விஷயத்தை நானும் சமமாக பாவிக்கிறேன். இதில் எதுவும் உயர்வு தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சமம் தான். அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக வர்றதோ, பிஜேபியோட ஆட்சிக்கு வர்றதோ, இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டால் கண்டிப்பாக செய்வேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் யாருக்கும் எதிரி இல்லை. நான் எதிரியாக இருந்தால் கூட அவங்கள நண்பனாக்கிக்கணும்னு நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த முடிவு இப்போ அண்ணாமலை கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் அண்ணாமலையில் போய் சொல்லுங்கள். அண்ணாமலை அன்பு கூட்டத்தை சார்ந்தவர்கள் போய் சொல்லுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை வீணடிச்சிக்காதீங்க. அண்ணாமலை இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு எந்த பொறுப்பும் பிஜேபியில் தரமாட்டாங்க. இப்போவே தரல. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டா எதுவும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் முடிச்சுக்கங்க. உங்களுக்கு இந்த தேர்தலில் நிற்கிறது சீட்டு கொடுக்கணுனாலும் எது பண்ணாலும் இந்த செந்தில்குமாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடக்கும். இல்லைனா நடக்கவே நடக்காது. பார்த்து நடந்துக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.